ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பொட்டேட்டோ கார்ன் சீஸ் பால். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. ஈவினிங் டைமில் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லேயே சிம்பிளாக செய்யலாம். வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நான் உருளைக்கிழங்கு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 5-6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அகலமான பாத்திரத்தில் நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அது 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு உதிர்த்து வச்சுக்கலாம். அது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எல்லாம் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம், அதுவும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா நான் 1 தான் போட்டிருக்கேன். நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிகனோ கொஞ்சம் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இது அந்தளவுக்கு உங்களுக்கு காரம் தெரியாது, போட்டுக்கலாம் தாராளமாக. ரொம்ப நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப் இருந்தால் கூட அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன். நான் பேக்கர்ஸோட பிரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு போடும்போது நல்லா உங்களுக்கு கோட்டிங் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது கூடயே நான் திருவின சீஸை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சீஸை நல்லா திருவிக்கோங்க. நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்காது. ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பிசு பிசு தன்மை இருக்காது. இப்போ நம்ம டிப் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பரும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா பால் மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். இது கூட நம்ம சீஸ் உள்ளே வச்சுக்கலாம். அப்போ தான் அது நம்ம குக் பண்ணும்போது அழகாக சீஸ் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப போடாமல் சின்ன க்யூப் சைஸ் சீஸ் நம்ம வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கிரேட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால ஒரு க்யூப் சைஸ் சீஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மைதா மாவில் அதை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அழகாக ஃபஸ்ட்டே உருட்டி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் கொதித்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது உங்களுக்கு சரியாக வேகாது. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஃபுல்லாக மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொன்னிறமான பிறகு நம்ம சீஸ் பாலை நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகும். மீதி ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ஈஸி தான். இந்த மாதிரி பசங்களுக்கு ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணி கொடுங்க. நிஜமாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தி கூட. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.